அன்பர்களுக்கு வணக்கம். மாசி மகத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். மாசி மகன்றது மாசி மாத பௌர்ணமியுடன் வரும் மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் சிறப்பான கடலாடும் திருவிழாங்க. பிறவி பெருங்கடலில் வீழ்ந்து துன்பக்கடலில் மாய்ந்தெழுந்தும் ஆன்மாவானது இறைவனது அருட்கடலாகிய இன்ப வெள்ளத்தில் அமிழ்ந்து திளைக்க செய்யும் நன்னாளே மாசிமக கடலாடு தீர்த்தம். தீர்த்தமாட இயலாதவர்கள் விரதமிருந்து கோயிலுக்கு சென்று இந்த நன்னாளை கொண்டாடலாம். தமிழ்நாட்டில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோயிலில் மாசி மகம் திருவிழா நடைபெறும். இது பக்தர்கள் அனைவருக்கும் தெரியும். அன்னைக்கு யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி போன்ற 12 நதிகள் மக்கள் கழுவிய பாவச் சுமைகளை அகற்றி புனிதம் பெற அங்கு வருவதாகவும், குரு சிம்மராசிக்கு வரும் அந்த நாளில் எல்லோரும் கடலில் நீராடி நற்பேர் பெறுவர் என்பது ஐதீகம். முன்காலத்தில் வருண பகவானை பிடித்த பிரம்மஹத்தி அவரை கடலுக்குள் ஒளித்து வைத்திருந்தது. வருண பகவான் சிவபெருமானை வேண்ட சிவபெருமானும் வருண பகவானை காப்பாற்றினார். அவரை விடுவித்த தினம் மாசி மகம். அப்பொழுது வருண பகவான் சிவபெருமானை அன்றைய தினத்தில் புண்ணிய தீர்த்தமாடுவோரின் பாவங்களை நீக்கி அவர்களுக்கு வீடு பேற்றை அருளும்படி வேண்டினார். அவரும் அவ்வாறே வரமளித்தார். இன்னொரு புராண கதை சொல்கிறேன். பார்வதி சமேதராக கைலையில் எழுந்தருளியிருந்தார். அப்பொழுது உமாதேவியார் அரணாரை அஞ்சலி செய்து எம்பெருமானின் தத்துவ நிலையை சாற்றி அருளும்படி கேட்டார். அதற்கு பரமசிவன், தேவி, பேரும் குணமும் உருவமும் செயலும் இல்லாத நாம் சக்தியால் அருவுருவம் கொண்டு செயற்படுகின்றோம் என்றார். இதனை கேட்ட பார்வதி தன்னால் தான் எல்லாம் நடைபெறுகிறது என்று பெருமைப்பட்டாள். அதனால் சிவபெருமான் தானின்றி எதுவும் இயங்காது என்று கூறி தனித்து நின்றார். இதனால் உலகம் இயக்கமின்றி ஜடமாயிற்று. அம்பிகை அரணடியை வணங்கி, எம்பெருமானே எல்லாம் நீரே என்று உணரப் பெற்றேன், கருணை புரிந்தருள்க என்று இறைஞ்சினார். அப்பொழுது சிவபெருமான் தான் தக்கனுக்கு கொடுத்த வரத்தை நிறைவேற்ற திருவுளங்கொண்டார். தேவியை பார்த்து, உலகம் இயக்கமற்று இருந்த பாவம் உன்னையே சேரும். அப்பாவம் நீங்க நீயே யமுனை நதியில் வலம்புரி சங்கு வடிவில் தவஞ்செய்யும்படி கட்டளையிட்டு அருளினார். அரணாரின் கட்டளைப்படி சிவகாமி தேவி யமுனை நதியில் ஒரு தாமரை மலரில் வலம்புரி சங்கு வடிவில் தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு மாசி மக நாளில் தட்ச பிரஜாபதி தனது மனைவி வேதவல்லியுடன் யமுனை நதியில் வந்து நீராடினார். அப்பொழுது அங்கு தாமரை மலரில் இருந்த வலம்புரி சங்கினை கண்டெடுத்தார். எடுத்த மாத்திரத்திலேயே அது பெண்ணுருவமாயிற்று. இது சிவனாரின் வரப்படி பார்வதி தேவியாரே வந்தார் என உணர்ந்து வேதவல்லியுடன் அக்குழந்தையை அரண்மனைக்கு எடுத்து சென்றார். அம்பிகைக்கு தாட்சாயணி என்று பெயர் சூட்டி அன்போடு வளர்த்தார் என்று கந்தபுராணம் கூறுகிறது. அம்பிகை மாசி மக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் மாசி மகம் பெருமை பெறுகின்றது. மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி மாதம். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தும் தெரியாமலும் பாவம் செய்வது இயல்பு. பாவம் செய்துவிட்டு பாவத்திற்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவரும் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்கின்றோம். இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம், தபம் போன்ற பல்வேறு காரியங்களை நாம் செய்து கொண்டே வருகின்றோம். குறிப்பாக மாசி மகத்தன்று கடல், குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகளில் கூட புண்ணிய நதியாகிய கங்கையும் கலந்திருப்பதாக நம்பிக்கை. அது மட்டுமின்றி மாசி மகம் அன்று புனித நீராடல் 7 ஜென்ம பாவங்களை கூட அடியோடு போக்கும் என்பது ஐதீகம். இதனால்தான்
12 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பகோணத்தில் மகாமகம் கொண்டாடப்படுகிறது. வட இந்தியாவிலும் இதனை கும்பமேளா என்று கொண்டாடி வருகின்றனர். ஜோதிட ரீதியாக பார்த்தால் கும்பராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வரும். இந்த பௌர்ணமி திருநாளை மாசி மகம் என்று சொல்கின்றோம். அதேபோல் கும்பராசியில் சூரியன் இருக்கும்போது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்திருந்தால் அது மகாமகம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் விரதமிருந்து பக்தியுடன் கடவுளை தரிசித்து வந்தால் குழந்தை பேறு உண்டாகும் என்று புராணங்கள் கூறப்படுகிறது. மாசி மகத்தன்று மந்திர உபதேசம் பெறுவது சிறந்ததாக கருதப்படுகிறது. கடலுக்கு அடியில் இருந்த பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொண்டு வந்ததும் இந்த மாசி மகத்தன்றுதான் என புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமான் திருவிளையாடல்கள் பல புரிந்ததும் மாசி மகத்தில்தான். மாசி பௌர்ணமியில்தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்த நிகழ்ச்சி காமதகனம் என்று அழைக்கப்படுகிறது. மாசி கயிறு பாசி பிடியும் என்பது பழமொழி. இம்மாதத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது சிறப்பானது. காரடையார் நோன்பு என்று இதை கூறுவார்கள். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள், ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்கள் மாசி மக நாளில் அவற்றை தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவதும் மாசிமகம். மாசிமகம் நாளில் புனித நீராட முடியாதவர்கள் மாசிமக புராணம் படிக்கலாம் அல்லது கேட்கலாம், அதுவும் புண்ணியமே. மாசி மகத்தன்று நெல்லையப்பர் கோவில் பொத்தாமரை தீர்த்தத்தில் திருநாவுக்கரசருக்கு தெப்ப விழா நடத்துவர். இதற்கு அப்பர் தெப்பம் என பெயர். மாசி மகம் பித்ரு தோஷம் நீக்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசிமக நாளில் புனித நீர்நிலைகளில் நீராடினால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. ஆண் குழந்தை வேண்டுபவர்கள் அன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி வேண்டிக் கொண்டால் ஆண் குழந்தை நிச்சயம் பிறக்கும் என்பது நம்பிக்கை. மாசி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்த பின் துளசியால் மகாவிஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும். மாசி மக நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுபவர்களுக்கு இன்பமும் வெற்றியும் தேடி வரும். இத்தனை சிறப்புகள் கூடிய இந்த நன்னாளில் நாமும் இறைவனை வேண்டிக் கொள்வோம். பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம். அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம். பெரியோர்களை மதிப்போம். நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம். உதவி பெருசோ சின்னதோ நம்மால் என்ன முடியுமோ அதை நாள்தோறும் செய்து வருவோம். நம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.